அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தெய்வத்தை உடலில் இறக்கக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த தெய்வத்தை உடலில் இறக்கக்கூடிய முறைகள் நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முறை பார்த்திங்கன்னா, ஆதி காலங்களில் இருந்து பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருந்த ஒரு எளிமையான அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பண்ணி நம்ம எப்பேற்பட்ட தெய்வத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியுமா, நம்மளுடைய உடலில் இறக்கி அருள்வாக்கு சொல்ல வைக்க முடியும். சரிங்களா? இதை தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆதி காலங்களில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முறையை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த முறையைத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த தெய்வத்தை உடலில் இறக்கக்கூடிய முறைகள் பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்துக்கு இந்த முறையை வச்சு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் நல்லா சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் திடீர்னு அந்த சாமிங்கிறது உடலில் இறங்கி குறி சொல்லாமல் போயிடும். காலங்கள் ஆக ஆக அந்த சாமிலாம் குறைய ஆரம்பிச்சிடும். சாமி வர்றது, உடலில் இறங்குறது, வாய் திறந்து அருள்வாக்கு சொல்கிறது எல்லாமே என்ன செஞ்சிடும்னா குறைய ஆரம்பிச்சிடும். இது போன்ற பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முறையை என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் ஒரு சில பேர்களுக்கு தெய்வம் உடலில் இறங்கும், ஆனால் வாய் திறந்து அருள்வாக்கு சொல்லாது. சரிங்களா? இது போல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முறையை பயன்படுத்தி அந்த தெய்வத்துடைய வாய்க்கட்டை உடைச்சி நம்ம அந்த தெய்வத்தை அருள்வாக்கு சொல்ல வைக்க முடியும். சரிங்களா? அடுத்ததுக்கு இந்த முறைகளை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த குலதெய்வ கோயில்களில் சாமி ஆடுவாங்க. அந்த சாமி என்ன செய்யும், தனக்கு பிடிச்ச நபரை தேர்ந்தெடுத்து அவர் உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்லும், இந்த மாதிரி மருளாடும். சரிங்களா? அந்த பங்காளிக்காரர்களில் ஒரு சில பேர்களுக்கு பிடிக்காமல் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, மாந்திரிகர்கள்ட்ட போய் அந்த தெய்வத்தை உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்ல விடாமல் கட்டிடுவாங்க. சரிங்களா? தெய்வத்தை கட்ட மாட்டாங்க, இவர்கள் உடலுக்குள்ளே இறங்கி அருள்வாக்கு சொல்லாமல் கட்டிடுவாங்க. இப்படி கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நபருக்கு அந்த தெய்வம் உடலில் இறங்காது. சரிங்களா? உடலில் இறங்காது, அப்படியே அந்த அருள்வாக்கு சொல்லாது, எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது போல் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரயோக முறையை பண்ணி எப்பேற்பட்ட தெய்வத்தையுமே உடலில் இறக்கி அருள்வாக்கு சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு இந்த பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? இந்த பிரயோக முறையை உங்களுடைய வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வெளிப்புறங்களில் பண்ணலாம், கோவில்களில் பண்ணலாம், ஏதாவது ஏரி குளங்கள் இந்த மாதிரி கரை பகுதிகளில் பண்ணலாம். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பண்ணக்கூடிய இடத்துல தரையில் என்ன செஞ்சுறீங்கன்னா, பசும் சாணம் நல்லா கரைச்சி அந்த இடத்த என்ன செஞ்சுறேன்னு நல்லா தெளித்து மொழிகி, அதன் மேலே மஞ்சள் தூள் இருக்குல்ல, அதை நல்லா கரைச்சி என்ன செஞ்சுறீங்கன்னா தொளிச்சு, பச்சரிசி மாவால் அந்த இடத்துல அருங்கோண சக்கரம் ஒன்று வரைங்க. அருங்கோண சக்கரம்னா தெரியுங்கல்ல, முக்கோணம், ஒரு முக்கோணம் போட்டு அதன் மேலே இன்னொரு முக்கோணம் போட்டோம்னா அருங்கோண சக்கரம். சரிங்களா? இந்த அருங்கோண சக்கரத்தை என்ன செய்யுங்கன்னா, அந்த இடத்துல பச்சரிசி மாவை கொண்டு வரைஞ்சி அந்த அருங்கோண சக்கரத்தோடைய நடுப்பகுதி மையப்பகுதியில் ஓம்ங்கிற அச்சரத்தை அந்த பச்சரிசி மாவாலே எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அருங்கோணம் அந்த 6 மூலைகள்லையுமே என்ன செய்யுங்கன்னா திரிசூலம் அந்த பச்சரிசி மாவால் வரைஞ்சி முடித்த பிறகு என்ன செய்வீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி அந்த 6 மூலைகள், அந்த கோணம் மூலைகள்லையுமே அந்த எலுமிச்சம்பழத்தை வைங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு என்ன செய்றீங்கன்னா, இந்த சக்கரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த சக்கரத்துக்கு தூப தீபம்லாம் காட்டி என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த சக்கரத்துக்கு பூஜை போட்டு முடித்த பிறகு யாருக்கு உடலில் தெய்வத்தை இறக்கணுமோ அந்த நபரை கொண்டு என்ன செய்யுங்கன்னா, அந்த சக்கரத்தில் உட்கார வைங்க. அந்த நபரை என்ன செய்யுங்கன்னா, வடக்கு திசையை பார்த்து என்ன செய்யுங்கன்னா அந்த சக்கரத்துக்குள்ளே உட்கார வைங்க. உட்கார வச்சு அந்த நபருக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல என்ன செய்யணும், ஒரு எலுமிச்சம்பழங்கனியை எடுத்து
தலையை ஒரு 21 தடவை இடதுபுறமாக 21 தடவை சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி தூக்கி போட்டுறணும். அடுத்து தேங்காயை 21 தடவை அவர் தலையை சுற்றி 2ஆக வெட்டி என்ன செஞ்சிடணும்னு தூக்கி போட்டுறணும். அதே போல் ஒரு பூசணிக்காய் ஒன்று எடுத்துக்குங்க. பூசணிக்காய் ஒன்று எடுத்து அவர் தலையை 2ஆக சுற்றி என்ன செஞ்சுக்குங்கன்னா தூக்கி போட்டுறணும். சரிங்களா? இப்படி தூக்கி போட்டு முடித்த பிறகு ஒரு கை உங்களுடைய வலது கையில் கொஞ்சம் விபூதியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்குங்க. இல்லைன்னா கருப்பரை மனசில் நினச்சிக்குங்க. ஏன்னா பெரும்பாலும் ஒரு தெய்வத்தோடைய உதவி கொண்டு ஒரு தெய்வத்தை அழைக்கும் போது ஒரு சில தெய்வங்கள் வராது. ஆனால் பெரும்பாலும் இந்த கருப்பரை வச்சு நம்ம ஒரு தெய்வத்தை அழைச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா கருப்பருக்கு எல்லா தெய்வமுமே கட்டுப்படும். சரிங்களா? அதனால இந்த நம்மளுடைய வீடியோலே கொடுத்துருக்கேன் கருப்பருடைய மூலமந்திரம். சரிங்களா? அந்த மூலமந்திரத்தை விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 21 முறை சொல்லி அவரை சுற்றி அந்த விபூதியை போட்டுக்குங்க. இல்லைன்னா உடற்கட்டு சித்தி பண்ணி வச்சுருக்கிறவங்க உடற்கட்டு விபூதியை பிரயோகம் பண்ணி அவரை சுற்றி போட்டுக்கிட்டு ஒரு சேவல் ஒன்று எடுத்துக்குங்க. சரிங்களா? ஒரு சேவல் ஒன்று வாங்கி அந்த சேவலை அந்த நபருடைய தலையை இடதுபுறமாக ஒரு 11 தடவை சுற்றி என்ன செஞ்சீங்கன்னா அந்த சேவலை கழுத்தறுத்து அந்த சேவலை என்ன செஞ்சீங்கன்னா தூக்கி போட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு குடத்தில் மஞ்சள் நீரை கரைச்சி என்ன செய்வீங்கன்னா அந்த மஞ்சள் நீரை ஒரு குடத்தில் கரைச்சி அந்த தண்ணியை என்ன செஞ்சீங்கன்னா அப்படியே அந்த அவர் மேலே ஊற்றி குளிக்க வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அங்கனக்குள்ளே கலட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா அவருக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்க. அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 11 நாள் உங்களுடைய பூஜை அறையில் சுத்தபத்தமாக எப்படி ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து நம்ம பூஜை செய்வோமோ அதே போல் இந்த மந்திரத்தை 11 நாளும் என்ன செய்யணும்னா ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணிட்டு வரும்போது அந்த தெய்வம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா உடலில் இறங்கி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். தீட்டு இடங்களில் போய் தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நிறைய கடைபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி முறையில் யாருக்கேனும் தெய்வத்தை உடலில் இறக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறலாம். அதே சமயம் நம்மளுடைய ஆலயத்தில் இது போல் உடலில் தெய்வத்தை இறக்கக்கூடிய பரிகாரங்களும் செய்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.